வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஒரு 5 மேஜர் சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். அது என்ன சேஞ்சஸ், அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கோ அண்ட் see the details. ஸோ மொதல் சேஞ்ச் ஐ வாண்ட் டு ஹைலைட், there is no opt-out rule. இந்த வருஷம் ஆப்ட் அவுட் ரூல்ங்கிற ஒரு ரூல் ப்ராஸ்பெக்டஸ்ல எங்கேயுமே எழுதலை. ஸோ ஐ எம் அஸ்யூமிங் ஆப்ட் அவுட் ரூல் இந்த வருஷம் இல்லைன்னு. என்னை கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயே எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்ட் அவுட் ரூல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா திஸ் ஆப்ட் அவுட் ரூல் ஒரு மீனிங்லெஸ் ரூல். ரொம்ப வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த ஆப்ட் அவுட் ரூல் கவுன்சிலிங்ல இருந்துகிட்டு இருக்கு. அது பிசிக்கல் கவுன்சிலிங்கா ஸ்பாட் கவுன்சிலிங்கா இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு அதுல ஒரு யூஸ் இருந்தது. பட் அது ஸ்பாட் கவுன்சிலிங்லேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கா, ஃபிசிக்கல் கவுன்சிலிங்லேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கா எப்போ மாறுனுச்சோ அப்போவே இட் லாஸ்ட் இட்ஸ் மீனிங். இந்த ஆப்ட் அவுட் ரூல் ஒன்லி குழப்பத்தை தான் உண்டு பண்ணிச்சு. இட் ஆல்சோ மேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிளாக் சீட்ஸ் இன் ரவுண்ட் 1. ஏன்னா நீங்கள் ரவுண்ட் 1ல சீட் சாய்ஸ் கொடுக்கலனா, இந்த கேட்டகரி கொடுக்கலனா யூ வில் பி ஆப்டட் அவுட், அந்த கேட்டகரி கொடுக்கலனா யூ வில் பி ஆப்டட் அவுட், இந்த காலேஜ் கொடுக்கலனா நீங்கள் அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பிரைவேட் காலேஜ், பிரைவேட் காலேஜில் சீட் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள், அந்த மாதிரிலாம் கண்ணா அப்படின்னா ரூல் இருந்தது. ஸோ அது டிஸப்பியர் ஆனது இந்த வருஷம். ஐ எம் வெரி 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 ஹாப்பி. ஒரு சிலர் மேபி ஆஸ்கிங், சார் ஆப்ட் அவுட் ரூல்னா என்ன சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை முடிஞ்சு போச்சு அது கதை. அதை போய் திரும்ப நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆப்ட் அவுட் ரூல்னு ஒன்று இல்லை. இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு அது என்னன்னு புரியும், அவங்களுக்காக தான் இது சொல்றேன். இந்த வருஷம் ஆப்ட் அவுட் ரூல்னு ஒன்று இல்லை. ஸோ பி ஹாப்பி. செகண்ட் பாயிண்ட், re-allotment or upgrade allowed from round 1 to round 2 and also from round 2 to round 3. ஸோ போன வருஷம் அப்கிரேட் ஆப்ஷன் ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 மூவ் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. பட் ரவுண்ட் 2க்கு அப்புறம் யாராவது சீட் இப்போ ரவுண்ட் 2ல எடுத்துட்டாங்கன்னா அவங்க ரவுண்ட் 3க்கு நாட் எலிஜிபிள். யூ கேனாட் அப்கிரேட். நீங்கள் ரவுண்ட் 2ல ஒரு காலேஜ் எடுக்கிறீங்க, ரவுண்ட் 3ல பெட்டர் காலேஜ் இருந்தாலும் உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் 2ல ஸ்டான்லிக்கு ஒரு 500ல க்ளோஸ் ஆயிருக்கும் ஒரு கேட்டகரிக்கு. அடுத்த ரவுண்டில் ரவுண்ட் 3ல 400 மார்க்ஸ் இருக்கிறவங்க ஸ்டான்லியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு மீனிங்லெஸ் கவுன்சிலிங்காக இருந்தது. ஏன்னா ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 அப்கிரேட் ஆப்ஷன் கொடுக்கல. இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இது இருந்தது. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கடைசி ரவுண்டு வரைக்கும் அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எப்போ எம்சிசி இவங்க காப்பி பண்ணி எம்சிசியோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பயே கவுன்சிலிங் உருப்பிடாமல் போயிடுச்சு. எம்சிசியில் என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எது நல்லது பண்ணாலும் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரே எம்சிசி தே அலவுட் அப்கிரேட் இன் ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 கொடுத்தாங்க. பட் இவங்க அதை ஃபாலோ பண்ணல. போன வருஷம் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க. பட் எனிவே இந்த வருஷமாச்சும் அதை பண்ணியிருக்காங்களே, ஐ எம் ஹாப்பி. ஸோ ரவுண்ட் 1 நீங்கள் ஒரு காலேஜ் எடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல பெட்டர் காலேஜுக்கு ட்ரை பண்ணலாம். திரும்ப ரவுண்ட் 2ல நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, அதில் திரும்ப நீங்கள் ரவுண்ட் 3ல இன்னொரு பெட்டர் காலேஜுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அப்கிரேட் ஆப்ஷன் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, கேண்டிடேட்ஸ் வில் பி என்கரேஜ்டு டு டேக் த சீட். காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். போன வருஷம்லாம் என்ன ஆகும்னா, கேண்டிடேட்ஸ் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் ரவுண்ட் 2ல நான் ஜாயின் பண்ணலை, ரவுண்ட் 3ல நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்கும்ல. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ நான் ரிஸ்க் எடுத்து ரவுண்ட் 3க்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போனாங்க. அந்த அப்கிரேட் ரவுண்ட் 3ல கொடுக்காதப்ப என்ன ப்ராப்ளம்னா, வி ஆர் என்கரேஜிங் கேண்டிடேட்ஸ் டு நாட் ஜாயின்ஸ். ரவுண்ட் 2ல சேராமல் இருந்தீங்கன்னா ரவுண்ட் 3ல உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 அப்கிரேட் கொடுத்ததுனால கேண்டிடேட்ஸ் வில் பி என்கரேஜ்டு டு ஜாயின் த காலேஜ். சார் நான் சேர்ந்துட்டு இதை விட பெட்டர் காலேஜ் ரவுண்ட் 3ல கிடைச்சா எடுத்துக்கிறேன்ற பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஆல்வேஸ் ரீஅலாட்மெண்ட் அல்லது அப்கிரேடுன்ற வார்த்தை தமிழ்நாடு கவுன்சிலிங்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி யூசிங் ரீஅலாட்மெண்ட். ஸோ இதர் ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேட் ஆர் சம்டைம்ஸ் ஸ்லைடிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கிவ் யூ திஸ் அட்வைஸ். ஆல்வேஸ் ரவுண்ட் 1ல சாய்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் சாய்ஸஸ் கொடுத்து கிடைக்கிற காலேஜை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ரவுண்ட் 2ல அதை விட பெட்டர் காலேஜஸ்க்கெல்லாம் சாய்ஸ் கொடுங்க. ஸோ ஒருவேளை பெட்டர் காலேஜ் கிடைச்சதுன்னா மூவ் பண்ணுங்க. திரும்ப ரவுண்ட் 3ல அதை விட பெட்டர் காலேஜ், ரவுண்ட் 2ல இருக்கிற காலேஜை விட பெட்டர் காலேஜ் ஏதாவது சாய்ஸ் கொடுங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் வென் இட் இஸ் அப்கிரேட் ஆப்ஷன் அலவுட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் சேஞ்ச். போன வருஷம்
ரவுண்ட் 2ல மட்டும்தான் இருந்தது. அது இப்போ ரவுண்ட் 3லயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 3வது பாயிண்ட். இது நல்ல பாயிண்டா கெட்ட பாயிண்டான்னு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்டே ரவுண்ட். ஸோ நீங்க ஸ்டே ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, ரவுண்ட் 4ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, MBBS சீட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னா 5 லட்சம் கட்டணும். BDSக்குனா 2 லட்சம் கட்டணும். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ். நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் இன்னும் கோ த்ரூ பண்ணல. ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு மட்டும்தான் நான் பேசுறேன். பட் இதுல என்ன ஒரு குழப்பம்னா, எனக்கு கரெக்டா தெரியல. இது இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ்? ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஏதாவது வேகன்சி இருந்தா, ஸ்டே ரவுண்ட்ல ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வேகன்சி இருந்தா அதுக்குமே நான் 5 லட்சம் கட்டணுமாங்கிறது வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல இல்ல. ஸோ மோஸ்ட் லைக்லி இது வந்து பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு தான் அப்ளிகபிள் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த கேஸ்ல இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து அதோட ஃபீஸ் வந்து 4.5 lakhs இருக்கும்போது ஒரு 5 லட்சம் சார்ஜ் பண்றாங்க. கிட்டத்தட்ட தே ஆர் கலெக்டிங் த டியூஷன் ஃபீ, ஃபர்ஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸை கலெக்ட் பண்ற மாதிரி தான் ஐ டேக் இட், விச் இஸ் வெரி சிமிலர். சென்டாக்லையும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸை கலெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்டே ரவுண்ட். என்ன அட்வான்டேஜ்? தேவையில்லாமல் ஸ்டே ரவுண்ட்ல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சீட்டு வேணுங்கிறவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட், ஒருத்தர் ஜெனுவினா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த 5 லட்சத்தை போய் லாக் பண்றது ரொம்ப ரிஸ்க். மேபி தட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கான்செப்டே சரியில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் எந்த ரவுண்ட்லையும் இருக்கக்கூடாது. இந்த செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ஏன் வந்ததுன்னா, பிகாஸ் தி அத்தாரிட்டிஸ் எப்படி கவுன்சிலிங் ப்ராப்பரா கண்டக்ட் பண்றதுன்னு தெரியல. அகெயின் இட் கேம் ஃப்ரம் MCC. தமிழ்நாடுல செக்யூரிட்டி டெபாசிட் கான்செப்ட்லாம் முதல்ல இல்ல. MCC வந்து கவுன்சிலிங் ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணாம சீட்டு வேக்கண்டா இருந்தது. வேக்கண்ட் ஆகிறத ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சு they brought the security deposit. பட் செக்யூரிட்டி டெபாசிட் கொண்டு வந்ததுனால whether we have stopped vacancies இல்ல. So we have to relook at the procedure rather than keep on increasing security deposit. ஒரு கேண்டிடேட் 3-4 இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா there are so much expenses. அண்ட் ஸ்டே ரவுண்ட்ல எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஹவு டு ஐ நோ, ரைட்? மேபி ஐ வாண்ட் டு ட்ரை 2 பிளேசஸ்னா தென் இந்த 5 லட்சம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. யூ வில் ஃபோர்ஃபீட்னா ப்ராப்ளம். அது தட் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா? இப்போ ஸ்டே ரவுண்ட்ல எனக்கு சீட் இல்லை, ஐ வாண்ட் டு ட்ரை தமிழ்நாடு. அதே டைம்ல சென்டாக்லயும் நடக்குது. ரெண்டுத்துலயும் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இவங்க 5 லட்சம் கேட்குறாங்க, அவங்க 16 லட்சம் கேட்குறாங்க. நான் கொடுத்துட்டு இட்ஸ் அன்ஃபேர் இல்லை. 2 இடத்துலயும் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சுனாக்க ஏதோ ஒரு இடத்துல நான் பணத்தை லூஸ் பண்ணணும். So unless it is a combined counseling, then it's okay. You collect some security deposit. இப்போ பல இடங்கள்ல கவுன்சிலிங் நடக்கிறப்ப இந்த செக்யூரிட்டி டெபாசிட் இஸ் a big burden for students. அதனால தான் வந்து I'm not sure. Yes, it will discourage ரொம்ப கேஷுவலா வர ஸ்டூடெண்ட்ஸை இது டிஸ்கரேஜ் பண்ணும். பட் அட் த சேம் டைம் genuine candidatesக்கும் it will be a problem. Now again, this free registration allowed in round 2 and round 3. இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்றது என்னது? இப்போ கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் பேஜ் 38ல பார்த்தீங்கன்னா they have given under round 2 fresh registration is permitted in this round for those candidates who have not registered in round 1. ஸோ இது எப்படின்னாக்க, இப்போ நீங்க அப்ளிகேஷன் 8ஆம் தேதி சப்மிட் பண்ணிடுவீங்க. 8ஆம் தேதி சப்மிட் பண்ணோன்னா ஒரு மெரிட் லிஸ்ட் வரும். அந்த மெரிட் லிஸ்ட்ல உங்க நேம் வந்துருச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தமிழ்நாடு கவுன்சிலிங். பட் இதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் கர்நாடகா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், so I don't want to try Tamil Nadu. எனக்கு கர்நாடகா கிடைக்கலனா I want to come to Tamil Nadu. So I want to try their round 1. அங்க round 1ல கிடைக்கலனா I want to try round 2 in Tamil Nadu. So போன வருஷம் இதுல என்ன ப்ராப்ளம்னா, நீங்க round 1 பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்லயும் அப்படிதான். round 1 நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலனா round 2க்கு நாட் எலிஜிபிள். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட் இன் திஸ் ரவுண்ட். அதாவது புது அப்ளிகேஷன் கிடையாது, புது கேண்டிடேட்ஸ் இங்க வர முடியாது. ஏற்கனவே உங்க நேம் வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கு, பட் நீங்க வந்து ரவுண்ட் 1ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல, யூ ஸ்கிப்டு தட். ஏன்னா நீங்க மேபி MCC ட்ரை பண்றீங்க, அல்லது ஆந்திரா ட்ரை பண்றீங்க, அல்லது கர்நாடகா ட்ரை பண்றீங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு ஃபில் சாய்ஸஸ் இன் ரவுண்ட் 1. நீங்க பண்ணாம இருந்தாலும் ஓகே, செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணாம இருந்தாலும் ஓகே. நீங்க ரவுண்ட் 2ல வந்துட்டு ரவுண்ட் 2ல செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ எகெயின் ஐ லைக் திஸ் சேஞ்ச். போன வருஷம் ரவுண்ட் 3ல இருந்தது, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் அலவுட் இன் ரவுண்ட் 3. பட் இந்த வருஷம் ரவுண்ட் 2லயும் அலோவ் பண்றதா போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ குட் மூவ். இதனால என்ன ஆகும்னா, சில கேண்டிடேட்ஸ் ஹூ டோன்ட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 1 they can come later.
ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ், எனக்கு தமிழ்நாடு மட்டுமே வேணும்னு சொல்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ரவுண்ட் ஒன்ல பெட்டர் சான்சஸ் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ரவுண்ட் ஒன்ல இந்த காலேஜ் போடலை, அந்த காலேஜ் போடலை, கம்மியான காலேஜ் போடுறேன், கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ட்ரை பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணல, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா காலேஜஸும் ரவுண்ட் ஒன்ல போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் டு கெட் அ சீட் இன் ரவுண்ட் ஒன். ஏன்னா ரவுண்ட் டூவில் இப்போ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறதுனால ஒரு சில கேண்டிடேட்ஸ் மற்ற ஸ்டேட்டை ட்ரை பண்ணிட்டு தே மே கம் ஹியர். So this is again, I like it because it gives flexibility and also it stops blocking seat. இப்போ போன வருஷம் என்னன்னாக்க, இப்போ எனக்கு கர்நாடகா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தமிழ்நாடுனா அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதோ ஒரு காலேஜை போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருவாங்க. அது அலாட் ஆனிச்சுன்னா சேர மாட்டாங்க, ஃப்ரீ எக்ஸிட் எடுப்பாங்க. ஸோ ஃப்ரீ எக்ஸிட் எடுத்தா என்ன ப்ராப்ளம், சீட் பிளாக் ஆகுது. செகண்ட் ரவுண்ட்ல தான் அந்த சீட் வரும். யாரோ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பார்டர் லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட், he has to wait longer. ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ணணும், ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்ணணும், he has to wait longer. பட் இதுல நிறைய பேர் போக மாட்டாங்க இந்த ஆப்ஷனுக்கு, பட் அட்லீஸ்ட் give the option. Once you give the option, some people will try this, which is a good thing, because security deposit இருக்கிறதுனால maybe they want to skip round 1. I think I like it. I hope they implement this. ஏன் I hope implement this ன்னு சொல்றேன்னா, again I'm seeing a conflicting information. ஏற்கனவே நான் நிறைய கான்ஃப்ளிக்டிங் இன்ஃபர்மேஷன் ஒரு 3 வீடியோ போட்டுட்டேன். இது ஒரிஜினலா என் கண்ணுல படல, பட் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌட் இன் ரவுண்ட் 2ங்கிறத பார்த்தப்ப, ஸோ ஐ தாட் திஸ் இஸ் நியூ, இந்த வருஷம் வந்திருக்கு, ஸோ அதை பத்தி பேசணும்னு படிக்க ஆரம்பிச்சப்போ ஐ சா அனதர் ஒன். பேஜ் 57ல இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அலௌட் பிஃபோர் ரவுண்ட் 2 as this is a re-allotment round. ரவுண்ட் 2க்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டோம்னு போட்டிருக்காங்க. பேஜ் 38ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட் இன் ரவுண்ட் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ஃபாலோ பண்றதா அதை ஃபாலோ பண்றதான்னு தெரியல, பட் இதுதான் புதுசா வந்திருக்கு. இது பழசு, அந்த பேஜ் 57ல இருக்கிறது காப்பி பேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது புதுசா வந்திருக்கிறதுனால அநேகமா இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஜஸ்ட் செக் திஸ் பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட்ஸ், ஓகேவா, ஸோ தட் யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். as of now என்னுடைய அசம்ஷன் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு தான் நான் அசியூம் பண்றேன். பட் அஃப்கோர்ஸ் ப்ராஸ்பெக்டஸை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. மேபி லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சென்ட் அன் இமெயில் டு செலெக்ஷன் கமிட்டி அண்ட் என்ன ரிப்ளை வருதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்து பாயிண்ட் நம்பர் 5க்கு போயிடலாம். திஸ் இஸ் த வர்ஸ்ட் ஒன் ஐ டிடன்ட் லைக். ஃப்ரீ எக்ஸிட் இன் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2. ஏற்கனவே ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்ட் 1ல இருந்தது போன வருஷம் வரைக்கும், அதையே எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தேன் நான்லாம். இப்ப ரவுண்ட் 2லயும் ஃப்ரீ எக்ஸிட் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங் அவங்களா பண்ணிட்டு இருந்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட்ன்ற கான்செப்டே கிடையாது. நீங்க ரவுண்ட் 1ல சீட் எடுத்தீங்கன்னா யூ பிகம் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2 அப்கிரேடேஷன். தென் ரவுண்ட் 2ல சீட் எடுத்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு யூ ஆர் எலிஜிபிள். அந்த மாதிரி தான் இருந்தது. யாராவது சீட் வேணாம்னு சொன்னாங்கன்னா வெளியில போ, அவுட், கோ அவுட், டோன்ட் கண்டினியூ. நீ வேற இடத்துல சீட்டு கிடைச்சிருச்சுன்னு போறியா, ஓகே, எம்சிசியா, ஓகே, கோ, குட், டீம்டு யூனிவர்சிட்டி கிடைச்சிருச்சா, திரும்ப இங்க வராத. அப்படிதான் இருந்தது. அண்ட் அதனாலதான் வேகன்சிஸ் இருக்காது முதல்லலாம். தமிழ்நாடுல வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சுன்னா முதல்லலாம் வேகன்சியே இருக்காது. ஒரு 20-25 சீட்டு வேகன்சி இருந்ததுன்னா ரொம்ப அதிகம். அதுவே வந்து பீப்புள் வில் பி வாவ், அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ hundreds of seats are falling vacant after round 1. ஏன்னா இந்த ஃப்ரீ எக்ஸிட். ஸோ ரவுண்ட் 1ல தான் ஃப்ரீ எக்ஸிட் வச்சிருந்தீங்க, இப்போ ரவுண்ட் 2லயும் ஃப்ரீ எக்ஸிட் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட்டை ரிமூவ் பண்ணிருங்க அண்ட் அலோவ் ஃப்ரீ எக்ஸிட் இன் எவ்ரி ரவுண்ட். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். அலோவ் ஃப்ரீ எக்ஸிட் இன் எவ்ரி ரவுண்ட். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 1ல ஃப்ரீ எக்ஸிட் கொடுங்க, ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட் கொடுங்க, ரவுண்ட் 3ல ஃப்ரீ எக்ஸிட் கொடுங்க. ஆனா ஒன்ஸ் ஃப்ரீ எக்ஸிட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா they are not allowed to participate in subsequent rounds. அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா it will be a good procedure. ரவுண்ட் 1ல ஒருத்தர் ஃப்ரீ எக்ஸிட் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா ரவுண்ட் 2க்கு மேல அவரை அலோவ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். நீங்க எக்ஸிட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளில போயிட்டீங்க. there is no point of candidates keep on blocking the seats. ரவுண்ட் 1ல இப்ப என்ன ஆகும்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு கேண்டிடேட் ரவுண்ட் 1ல நிறைய காலேஜஸ் போடுவாரு, ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆகும், வேணான்னு சொல்லிடுவாரு. திரும்ப அதே காலேஜஸ் ரவுண்ட் 2ல போடுவாரு, திரும்ப வேணான்னு சொல்லுவாரு, திரும்ப ரவுண்ட் 3ல போய் அதே காலேஜஸ் போடுவார். பிகாஸ் எவ்ரி ரவுண்ட் யூ கேன் எக்ஸிட். ஸோ என்ன ஆகும், இப்போ இவர் வந்து ஒரு சீட்டை பிளாக் பண்றாரு ரவுண்ட் 1ல, ரவுண்ட் 2ல திரும்ப பிளாக் பண்றாரு, ரவுண்ட் 3ல போய் மேபி எடுப்பாரு. ஸோ இந்த பார்டர் லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது அஃபெக்ட் ஆகும்.
அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த டாப் ரேங்க்ல இருக்கவங்க எல்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சீட்டை. ஸோ ஃப்ரீ எக்ஸிட் இன் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 இஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ தட்ஸ் வை ஐ எம் நாட் ஹாப்பி. இந்த சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஐ எம் எகெயின்ஸ்ட் திஸ் சேஞ்ச். ஓகே, ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட் இருந்தது, ஓகே, அட்லீஸ்ட் அது ஓகே. அதையே எடுக்க போறாங்கன்னு ரூமர்ஸ் வந்தது. இப்போ என்னடா ரவுண்ட் 2லயும் ஃப்ரீ எக்ஸிட் கொண்டு வந்துட்டாங்க. So this will lead to seat blocking, unfortunately. இதுதான் 5 point I wanted to discuss. Let me quickly summarize that again. No opt-out rule, which is good. You can upgrade from round 1 to round 2 and round 2 to round 3. Again, I like it. Additional security deposit of 5 lakhs for MBBS in government quota, 2 lakhs for BDS in government quota. This government quota prospectus da. This is good or bad. In some cases it is good, some cases it's bad. Fresh registration allowed in round 2 and round 3. போன வருஷம் ரவுண்ட் 3ல மட்டும் இருந்தது, இந்த வருஷம் ரவுண்ட் 2லயும் கொண்டு வந்திருக்காங்க. This is again I like it. Of course there is a conflicting information. Final fifth point வந்து free exit in round 1 and round 2. I didn't like it, but no choice. We all have to accept and follow the schedule. So hopefully there won't be a lot of seat blocking. Let's hope that. இந்த 5 பாயிண்ட்டை தவிர வேற ஏதாவது புதுசா கவுன்சிலிங்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. மேபி நான் பார்க்காம இருந்திருக்கலாம், மேபி ஐ மைட் ஹவ் மிஸ்ட். ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. அல்லது இந்த 5 பாயிண்ட்ல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? டு யூ அக்ரி தட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் கரெக்ட்? ஆஃப்கோர்ஸ் இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ எக்ஸிட் வந்து நிறைய பேர் பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க, நான் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுல தப்பு இல்லை, அது உங்களுடைய ஒப்பீனியன், இது என்னுடைய ஒப்பீனியன். பிகாஸ் ஐ see the drawbacks. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.